உங்கள் திறமையை யாரும் மதிக்கலைன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை கேளுங்க. உங்களுக்கான உண்மையான மதிப்பு எங்கே கிடைக்குன்னு இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு தந்தை தனது மகனிடம் தனது பழைய துருப்பிடித்த காரை கொடுத்து வித்துட்டு வா என்றார். மகன் அதனை முதலில் எடுத்துக்கொண்டு பழைய இரும்பு கடைக்கு சென்றான். அங்கே இருப்பவர்கள் அதனை பார்த்துவிட்டு, இது வெறும் இரும்புக்குத்தான் தேரும், இதனை நாங்கள் 10,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றார்கள். மகன் அடுத்து பழைய கார்களை வாங்கி விற்கும் இடத்திற்கு எடுத்து சென்றான். அங்கே இருப்பவர்கள் அதனை பார்த்துவிட்டு, இது ரொம்ப ஓல்டு மாடல், இதனை நாங்கள் 50,000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றார்கள். தந்தை சொன்னதற்காக மகன் அடுத்து ஆன்டிக் கார் கிளப்புக்கு எடுத்து சென்றான். அங்கே இருப்பவர்கள் அதனை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இது அபூர்வமான கார், இதனை நாங்கள் 50 லட்சத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றார்கள். நண்பர்களே, அந்த கார் ஒன்றுதான், ஆனால் இடத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய மதிப்பு மாறுச்சு. அதே போலத்தான் நீங்களும். நீங்கள் தப்பான இடத்துல இருந்துக்கிட்டு உங்களை யாரும் மதிக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்கள் அருமை தெரிஞ்ச சரியான இடத்துல நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் தேடி வரும். உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க.